காத்திருப்பு. இது ஒரு காதல் கதை. என்னோட பேர் ராதா. நான் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்து ஓரிரு மாதங்களே ஆன நிலையில் முதல் முறையாக விடுமுறைக்காக வீட்டுக்கு போகிறதுக்காக பேருந்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். நீண்ட காத்திருப்புக்கு பிறகு பேருந்தும் கிடச்சிது. அவசர அவசரமாக பஸ்ஸில் இடம் பிடிக்க போனேன். அதிர்ஷ்டவசமாக இடமும் கிடச்சிது. ஆனால் மனதில் தயக்கம், அந்த இடத்துல உட்காரலாமா அப்படின்னு. அது மூவர் அமரும் இருக்கை. அந்த இருக்கையில் ஜன்னல் ஓரம் ஒரு 24 வயது உடைய ஆண் உட்கார்ந்துருந்தான். வேறு இடத்த தேடி பார்வை போனது. ஆனால் என் நேரம் இடம் எதுவுமே இல்லை. ஆகவே ஒரு இடைவெளி விட்டு அவன் அருகில் அமர்ந்தேன். பேருந்தும் மெல்ல ஊர்ந்தது. ஒரு 10 நிமிட பயணத்துக்கு பிறகு ஒரு 46 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி பஸ்ஸில் ஏறினாங்க. என் அருகில் வந்து நின்றுகிட்டு என்னை சற்று தள்ளி உட்கார சொன்னாங்க. நானும் கொஞ்சம் தயக்கத்தோடையே உட்கார்ந்தேன். நேரம் கரையத் தொடங்கியது. சில மணி நேரங்களுக்கு பிறகு அவனுக்கு கைபேசியில் அழைப்பு வந்தது. அவன் சிறிது நேரம் பேசிட்டு தனது கைபேசியை அணைத்தான். அவனுடைய குரல் மென்மையாக இருந்தது. நான் என்னையும் அறியாமல் அவனை கவனிக்கத் தொடங்கினேன். அவன் சீராக வெட்டப்பட்ட கேசத்தையும் வசீகரமான பெரிய கண்களையும் நீண்ட நாசிகளையும் தாமரை போன்ற இதழ்களையும் அகன்ற தோள்களையும் கொண்டிருந்தான். அவனுடைய கைபேசியின் திரையில் இருந்த வாசகத்தை படிக்க ஆரம்பித்தேன். அவ்வாசகமானது எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். அவ்வாசகம் கூட அவனைப் போலவே நேர்த்தியாக இருந்தது. சில்லென்ற காற்றையும் மனதிற்கு இதமான ரகுமானின் இசையையும் அவனையும் ரசித்து கொண்டிருந்தேன், அவனையும் அறியாமல். சில மணி நேரத்திற்கு பிறகு என்னுடைய கைபேசி அலறியது. என்னுடைய தந்தை தான் நான் எந்த இடத்துல இருக்கேன்னு கேட்டார். நான் தெரியலன்னு சொன்னேன். அப்போது திண்டிவனம் அருகில் என்ற ஒரு குரல் ஒலித்தது. அது அவன் குரல்தான். மிகவும் ஆச்சரியமடைந்த நான் என் தந்தையிடம் பேசி முடித்தவுடன் என்னுடைய நன்றியை அவனிடம் தெரிவித்தேன். பிறகு மெல்ல மெல்ல பேசத் தொடங்கினோம். படிப்பு, உத்தியோகம், சினிமா, பிடித்தது என அனைத்தையும் என் மூளை எச்சரித்தது, பேசாதே என்று. ஆனால் என் மனமோ கேட்கவில்லை. காரணமும் தெரியவில்லை. எங்களுடைய பேச்சும் நீண்டது, எங்கள் பயணம் போல. அவனுடைய பேச்சில் ஒரு தெளிவு இருந்தது. அதை நான் விரும்பத் தொடங்கினேன். நாங்கள் இறங்கும் இடமும் நெருங்கியது. நான் சிறிய தயக்கத்துடன் அவனுடைய கைபேசி எண்ணை கேட்டேன். எண்களை பரிமாறிக்கொண்டோம். இறங்கும் இடமும் வந்தது. இருவரும் பிடியாவிடை பெற்றோம். அன்று இரவு முழுவதும் அவனுடைய நினைவுகள் மட்டுமே. இதை யாரிடமாவது சொன்னால் அவர்கள் என்னை பைத்தியம் என்பார்கள். ஆனால் நான் காத்து கொண்டிருக்கிறேன் அவனுடைய அழைப்புக்காக, அவனுடைய நினைவுகளுடன். நான் சொல்ல மறந்துட்டேனே, அவன் பேர் ராகவன்.